காடுவெட்டி ஜே குரு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள காடுவெட்டி கிராமத்தில் ஜெயராமன் படையாட்சிக்கு மகனாக பிறந்தவர் காடுவெட்டி குரு என்கின்ற ஜே குருநாதன். ராஜேந்திர சோழன் தனது படையை நிலைநிறுத்த காட்டை வெட்டி படைத்தளம் அமைத்ததால் இவ்வூர் படைநிலை காடுவெட்டி என்ற பெயரை பெற்றது. மாவீரன் குரு சிறுவயதிலிருந்தே வீரமாக வளர்ந்தவர். இவரது தந்தையை வெட்டி கொண்டவர்களின் இரு தலைகள் கோவில் சூலத்தில் எலுமிச்சம்பழமாக அலங்கரித்தார். அந்த நாள் முதல் மாவீரன் என்னும் அடைமொழியோடு அனைவராலும் அழைக்கப்படுகின்றார். இளமை காலத்தில் தமிழ் தேசிய விடுதலைப் படையில் போராளியாக ஆயுதம் எடுத்து தனி தமிழகத்திற்காக போராடி கொண்டிருந்தவர் இவர். தூய தமிழ் தேசிய உணர்வாளரான இவர் 1980களின் இடைக்காலத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் போராட்ட களத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வன்னியர் சங்கத்தில் இணைந்து மெல்ல முன்னேறி இன்று மாநில வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்றார். வன்னியர் சங்கத்தில் இருந்தாலும் இவரது பேச்சுக்கள் எப்போதும் அனைத்து தமிழ் மக்களுக்காகவும் தான் இருக்கும். இவரால் இவரது அரியலூர் மாவட்டம் கலவரம் இல்லாத அமைதி மாவட்டமாக திகழ்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் இரட்டை குவளை முறையை ஒழித்தவர் இவரே. ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்தவரும் இவரே. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவருக்கு எதிரான பத்திரிகையான விகடனும் பாராட்டும் அளவிற்கு சிறப்பாக நடந்து கொண்டார். அக்கம் பக்கத்து ஊர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவரே பாதுகாப்பு. இதை அந்த பகுதியை சார்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லும் அளவிற்கு நடந்து கொண்டதே இவரின் சிறப்பு ஆகும். அடங்காத பெரும் கோபம் கொண்ட இவர் தன் சமூக மக்கள் அடக்குமுறைக்கும் அடாவடிக்கும் உட்படுத்தப்படும் போது ஓங்கி குரல் கொடுக்க தவறியது இல்லை. மாமல்லபுரம் பேச்சுக்கள் கூட ஒரு பெண்ணை பெற்ற தந்தை என்ற சாணத்தில் வரும் இயற்கையான கோபமாகவே இருந்தது. பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும் இவரது கோபம் சாதி வெறியில் சேராது என்று. உலக போராளிகளை கற்று உணர்ந்த இவருக்கு மேதகு பிரபாகரனும் தோழர் தமிழரசனும் வீரப்பனாரும் விருப்ப தலைவர்கள் ஆவார்கள். மண் சார்ந்த பிரச்சனைகளில் இவரது குரல் பூர்வீக குடிகளான தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒலிக்க தவறியது இல்லை. இவரது பேச்சுக்கள் யாரும் விமர்சிக்கவே பயந்த ஜெயாவையும் கலைஞரையுமே அலற வைத்தது. திரைப்பட நடிகர்களான ரஜினியையும் விஜயகாந்தையும் ஓட வைத்தது. இந்தியாவிலேயே 5 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தொடர்ந்து சுமந்து அதை உடைத்தெறிந்து வெற்றியோடு வெளியே வந்த சிங்கம் அரசியலுக்காக தன்னை எப்போதும் மாற்றிக் கொண்டது இல்லை. ஆதாயத்திற்காக தன்னை யாரிடமும் அடகு வைத்துக் கொண்டதில்லை. திராவிட கட்சிகளால் விலைக்கு வாங்க முடியாத விசுவாசம் இவருடையது. தன்னை நம்பி வன்னியர் சங்கத்தை ஒப்படைத்த மருத்துவர் ராமதாசுக்கு கடைசி வரை உண்மையாக நடந்து கொண்டவர். பணமும் பதவியும் இவரது பாதத்திற்கு கீழான செருப்பு போன்றது. அதை எப்போதும் தூக்கி வைத்து சுமந்தது இல்லை. இனம் எங்கள் உயிருக்கு சமம், அடக்குமுறை எங்கள் சமம் என்று முழங்கியவர். குழந்தைகளிடம் குழந்தையாகவும் பழகத் தெரியும், குணம் கெட்டவர்களிடம் துத்தீட்டியாகவும் பாயத் தெரியும் இவருக்கு. வேறு சாதிக்காரர்களையும் தங்கள் சாதியில் இதுபோல ஒரு தலைவர் இல்லையே என ஏங்க வைத்தவர். அரசியலில் மாற்றுக் கட்சி வன்னியனின் விமர்சனங்களையும் தூங்க வைத்தவர். அரசியலில் 1000 கட்சிகளிலிருந்து பாமக மீது 1000 முரண்பாடு கொண்ட வன்னியர்களும் இவரை நேசிப்பதே இவரது தூய்மையான இன உணர்விற்கு எடுத்துக்காட்டாகும். தூய தமிழ் தேசியம் பேசுவோருக்கு தெரியும் இவர் சாதி சங்க தலைவர் மட்டும் அல்ல, சாதியை கடந்த தமிழின உணர்வாளர் என்று. ஏனெனில் இவர் படித்து வளர்ந்தது தமிழ் தேசிய பள்ளிக்கூடம். மாவீரன் குரு தலைமையில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தால் திராவிட பார்ப்பனிய கூட்டங்கள் அஞ்சி நடுங்கும் என்று வேறு சாதி தமிழ் தேசியவாதிகள் கூறியும் கேள்விப்பட்டது உண்டு. இவர் தன் சமூகத்தின் மீது பாசம் கொண்டவர்தான். அதற்காக அடுத்த சமூகத்தை வெறுப்பவர் கிடையாது. தன் சமூகம் பாதிக்கப்படும் போது ஆயுதம் எடுப்பேன் என முழங்கியவர்தான். அதற்காக அடுத்த சமூகத்தை ஒடுக்க ஆயுதம் ஏங்கு என்று கூறியவர் இல்லை இவர். பதவிக்கு எவர் முன்னும் பணிந்தோ, பணத்திற்காக எந்த இடத்திலும் குனிந்தோ கூழை கும்பிடு போட தெரியாதவர். அரசியலில் தன்னை மட்டுமே ஈடுபடுத்திக் கொண்ட இவர் தன் குடும்பத்தை அரசியல் கூட்டங்களில் கூட ஈடுபடுத்தாதவர். ஊடகங்கள் பார்வை கூட இவரது குடும்பத்தின் மீது பட்டது இல்லை. மது, மாது, சூது என எதிலும் இவர் கலங்கப்பட்டது இல்லை. ஒரு காலத்தில் சாராயம் காய்ச்சிக் கொண்டிருந்த இவரது ஊரை மருத்துவர் ராமதாசின் மது ஒழிப்பு கொள்கைக்காக சாராயம் காய்ச்சுவதை தடை செய்து பல பேருக்கு மாற்று வேலையை வாங்கிக் கொடுத்த மது ஒழிப்பு போராளி இவர். கட்சி கூட்டங்களில் கூடாத கட்டுக்கடங்காத கூட்டம் இவரது வன்னியர் சங்க மாநாடுகளில் கூடுகிறது என்றால் அது இவரது பேச்சுக்கு,
எம்மக்களிடம் உள்ள ஈர்ப்பே காரணம். விழா மேடை நாயகன் இவரை ஆர்ப்பரிக்கும் கூட்டமும் இவர் எச்சரிக்கைக்கு அடங்கி அமரும். எத்தனையோ வதந்தி செய்திகள், எத்தனையோ ஆசை வார்த்தைகள், எத்தனையோ அடக்குமுறைகள் என செய்த போதும் தான் கொண்ட கொள்கையை மாறாமல் பயணிப்பவர் இவர். கடைசி வரை எவராலும் விலைக்கு வாங்க முடியாத விலை மதிப்பற்ற வைரம் இவர். வேறு சாதியைச் சேர்ந்த சிலர் சாதி வெறியன், கலவரக்காரன் என விமர்சித்தாலும் ஆதாரபூர்வமாக அணுகும்போது அத்தனை விமர்சனங்களும் தவிடு பொடியாகும். அரசியல் விமர்சனம் என பார்க்கும்போது விமர்சனமற்ற அப்பழுக்கற்ற தலைவர் இவர் ஒருவராக மட்டுமே இருப்பார். விமர்சனங்களுக்கு இவர் விதிவிலக்கு, சோழர் குலத்தின் திருவிளக்கு, இன உணர்வில் என்றும் அணையா விளக்கு, வீர வன்னியர்களின் ஒளி விளக்கு. இவர் கண் அசைவு போதும் ராணுவத்தின் பல கம்பெனிகள் இங்கு வந்து கூடும். இவர் இட்ட கட்டளையை சாதாரணமாக விட்டுவிடுமா இந்த கூட்டம்? வன்முறைதான் தீர்வு என்றால் தமிழகத்தின் ஆட்சியும் காட்சியும் மாற ஒரு நாள் போதும். தொப்புள் கொடி வன்னியர் கூட்டத்தின் முன் அந்நியர் கொடி அதன் பின் பறக்குமா? தமிழகம் அமைதியாக இருக்க இவரே காரணம். ஏனெனில் இவர் சமத்துவத்தை விரும்பும் சாதி சங்க தலைவர். ஒரு மாபெரும் மூர்க்கத்தனமான போர் சமூகம் யார் பெயரை கேட்டால் ஆர்ப்பரிக்கிறதோ, எவரையும் ஒட்டுமொத்த தலைவராக ஏற்காத சமூகம் யார் பின்னால் ஓரணியில் திரள தயாராக இருக்கின்றதோ அவர்தான் காடுவெட்டி ஜே குரு.